ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதாஸ் அகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு துவையல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு தாங்க துவையல் அரைச்சிருக்கேங்க. நான் ஒரு 2 பேருக்கு செஞ்சுருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்ச பிறகு கடாய் நல்லா சூடு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்புலாம் போட்டு வறுத்துக்க போகிறோம். நம்ம ஆயில் சேர்க்காமல் வறுத்துக்கலாம். இப்போது நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீக்கிரமாக கடலைப்பருப்பெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பக்கம் ஆற வச்சுக்கலாம். இல்லை ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு மூடி தேங்காய் இதே மாதிரி சேர்த்துருக்கேன். நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம அதில் வறுத்து வச்சுருக்கலாம் கடலைப்பருப்பு, 4 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், நான் ஒரு 5லேருந்து 6 மிளகாய் போட்டிருக்கேங்க. காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன அளவு புளி சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோன்னாலே நமக்கு இது மாதிரி துவையல் மாதிரி கிடச்சிரும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நம்ம இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக இந்த துவையல் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி இல்லாத நேரத்தில் நம்ம டக்குன்னு இதே மாதிரி நம்ம துவையல் அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம ரச சாதம் வைக்கக்கொள்ளையோ இல்லை புளி சாதம், தயிர் சாதம், இல்லை வெறும் நம்ம ஒயிட் ரைஸ் கூட நம்ம துவையல் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.